يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بصيرا ونذيرا بين يدي الساعة أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدث بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقد قال الله تعالى في كلام التنزيل والفرقان العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال تعالى: وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த தோழர்களே, தோழிகளே, அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம் மீது அருள் புரிய செய்வானாக, எங்களுக்கு கிருபை செய்வானாக. அகிலங்களை படித்து பரிபாலித்து பக்குவப்படுத்திய அந்த ஏக இறைவன் அல்லாஹ், அவன் அனுப்பப்பட்ட தூதர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹலாலான உணவை விரும்புங்கள், ஹராமை விட்டு விலகுங்கள், ஹலாலை பேணுங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பொதுவாகவே சொல்லி காட்டுறார். அதாவது ஓ யாயுவன் நபியு அப்படின்னு அல்லாஹ் நபியை கூப்பிட்டு கூட சொல்லல. யாயுவல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்றும் கூட கூப்பிடல. எப்படி கூப்பிடுறா? யாயுவன் நாஸ், மனிதர்களே, குலு மிம்மா தை
இபாத் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா. நீங்கள் மனிதர்களே உண்ணுங்கள், புசுக்குங்கள், குடியுங்கள், எதை ஹலாலானத நல்லத நீங்க சாப்பிடுங்க என்று வலா தத்தபிஉ குதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சொற்றை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அவன் ஷைத்தான் எத்தகையவன் என்றால் மனிதர்களுடைய மிக பயங்கரமான விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ஒரு வசனத்துல 3 விஷயங்களை நமக்கு நினைவுபடுத்தலாம். யா அய்யுஹன் நாஸ், மனித குலத்தையே பூரா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன்னா ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு இந்த முஸ்லிமுக்கு மட்டும் சொல்லல. சாப்பிடுற பொருள் என்ன இருக்கணும்? நல்ல பொருளா இருக்கணும். கெட்ட போன பொருளை சாப்பிடாது. ஏன்னு சொன்னா அந்த கெட்டு போன பொருளை சாப்பிடும் போது உன்னுடைய உடம்பை பாதகம் ஏற்படுத்திவிடும், உனக்கு நோய் வந்துவிடும். உதாரணத்திற்கு மழை காலமாக இருக்கிறது. இந்த மழை காலத்தில் அதிகமான ஒரு விளைச்சல், ஈரம் தரக்கூடிய பொருட்கள் விளைச்சல் அதிகமா இருக்கு. அதுல வாழைப்பழம் என்று சொன்னா பச்சை வாழைப்பழம் நல்ல மகசூல். இப்ப கடையில் போய் கேட்டீங்கன்னா பச்சை வாழைப்பழத்தை நிறைய கொடுப்பாங்க. அதே வெயில் காலத்தை போய் கேட்டீங்கன்னா என்ன செய்வாங்க? கொடுக்க மாட்டாங்க. குளிர்ச்சியினால் அது ஏற்படக்கூடிய குளிர்ச்சியான பொருட்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை நீங்கள் சாப்பிடாதீர்கள். உங்களுடைய உடல்நிலைகளை பாதிக்கக்கூடிய பொருட்களை நீங்க என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிட்டான். வலா துல்கு பியைதிக்கும் இல தஹருகத். உதாரணத்திற்காக இந்த பீடி, சிகரெட் இருக்கு, சாராயம் இருக்கு, இதெல்லாம் உடலுக்கு கடத்து ஏற்படுத்துகிறது. அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பொருட்களை குடிக்காதீங்க, சாப்பிடாதீங்க என்று அல்லாஹ் தடை செஞ்சான். இந்த தடை எப்போது வந்தது என்று சொன்னால், சென்ற வாரத்தில் நம்ம சொன்னோம், அல்லாஹ்வை ஒன்று மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. இலாஹுக்கும் இலாஹு வாஹிதா, எங்களுக்கு அல்லாஹ் என்பவன் இறைவன் ஒருவனே, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று, அவன்தான் ஒன்று, ஒரே இறைவனாக இருக்கிறான். இல்லாஹுவல் அர்ரஹ்மான் அர்ரஹீம், அவன்தான் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புக்குரியவனாகவும் இருக்கிறான். அத்தகைய ரஹ்மான் உங்களுக்கு உபதேசிக்கிறான். இந்த உபதேசத்தை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பாதகமாக அமைந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொன்னான். நாம சென்ற வாரத்தில் பார்க்கும்போது அல்லாஹ்வை தவிர நீங்கள் வணங்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி அதே அல்லாஹ் தஆலா நமக்கு இதை கட்டளை இடுகிறான். எந்த நீங்கள் உட்கார உணவு நேரத்தில் நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள், அண்டை வீட்டாளர்களுடன் அன்பாக நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உறவினர்களுடன் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் எத்தீம்களுடன் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், மிஸ்கீனோடு நன்றாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த இறைவன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொதுவாகவே இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இந்த மனித குலமே, குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, இந்த பூமியில் விளைக்கக்கூடிய, இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய, இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் நன்றானதை நாங்கள் சொன்னதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். இதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்தான். படைத்த பிறகு சுவர்க்கத்தில் வைத்தார். சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மாணவரை பிடிச்சு அனுப்பலாம். ஓ மாணவரே, ஆதம் சுவர்க்கத்தில் எப்படி இருக்காரு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. அவர் அங்க போனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா நிம்மதியற்றவராக இருக்கார். நிம்மதி இல்லை, கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை, எப்படியே ஒரு மாதிரியா இருக்கார். தனி மனுஷன் இருப்பான். நம்ம வீட்டிலே ஒரு செல்போன் இல்லாம ஒரு மனுஷன்
மனுஷனை தனியா போட்டு மூடி வச்சா அப்படி இருக்கும், ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் அல்லாஹ் என்ன செஞ்சா, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னான். அந்த மாணவர் வந்து அது சொன்னார், நிம்மதி இல்லாத இருக்காரு அப்படின்னு. சரி, அவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னா கூப்பிட்டு வந்தவனே அவருடைய வலா எலும்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்பை வந்து பிடிக்கிட்டாங்க. இது ஈஸி அல்லாவுக்கு. நம்ம கூட இன்னைக்கு டாக்டர் பல்ல போடுற மாதிரி என்ன, கால் கை எங்க உடஞ்சு இருக்கு அதை கட் பண்ணி கலசுற மாதிரி அல்லாவுக்கு ஈஸி. அந்த வலா எலும்பு இருக்கிறத அந்த குச்சி மாதிரி அதை பிடிச்சி ஒரு பிடிங்கிட்டான். பிடுங்கிட்டு அதில் இருந்து ஒரு பொம்மையை தயாரிச்ச மாதிரி தயாரிச்சு அதுக்கு ரூஹ் கொடுத்தான். அதுக்கு பேர் வச்சா ஹவ்வா என்று. இங்க ரெண்டு பேரையும், ஆதமையும் ஹவ்வாவையும் சுவர்க்கத்தை விடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த சுவர்க்கத்தை பேர் ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவருக்கு சொல்றான் என்னன்னு, நீங்க சுவர்க்கத்தில் இருங்க, சந்தோஷமா இருங்க, நல்லா தெரிஞ்சு வாழ்ந்து நல்லா இருங்க அப்படின்னு. ஆனா ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை கிட்ட நெருங்காது, அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது அல்லாஹ் சொல்லிட்டான். இதே மாதிரி அவங்க சந்தோஷமா சுத்தி விளையாடி கொண்டிருக்கும் போது அல்லாஹ் மாணவர்கள் அனுப்புறான், போய் பார்த்துட்டு வா இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு. அந்த மாணவர்கள் திரும்பி போறாரு. பார்த்தா இவங்க பார்க்கறதுக்கு முடியல, அந்த அளவுக்கு சுத்தி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சுவர்க்கத்துல சுத்தி சுத்தி பொண்டாட்டியும் புருஷனும் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பார்த்தா அதை தின்னுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் அதையும் சொல்லிட்டான், وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ. எல்லாம் وَكُلَا مِنْهَا, நீங்க எது வேணாலும் சாப்பிடுங்க, என்னங்களாலும் சுத்துங்க, எப்படி வேணாலும் இருங்க, ஆனா உங்களுக்கு விருப்பமெல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டார். அதே மாதிரி தேர்ந்தெடுத்து எல்லாமே சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது ஒக்குலா மின்ஹா, சாப்பிடுங்க, ஒக்குலா மின்ஹா ரகதன் ஹைஸு ஷிஇதுமா வலா தக்ரபா. அந்த ஒரு மரம் இருக்கிறது, இது ஹராமானது. வலவ் ஷிஇனா, அந்த மரத்துக்கிட்ட நீங்க போகாதீங்க, சாப்பிடாதீங்க, போகாதீங்க என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அப்ப எல்லாரும் போயிட்டு இருந்தவங்க, எல்லா இடத்துல சுத்தி இருந்தவங்க, ஒரு மரத்தை மட்டும் அல்லாஹ் ஹராமாக்குறான். அப்போ ஒரு நாள் ஷைத்தான் வரான். ஷைத்தான் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து சொல்றான், உன் அடியாரை நான் வெளிக்கடத்தி விடுவேன் என்றான். நீ எவ்வளவு வெளிக்கடத்தினாலும் என் அடியார் என்னை மன்னிப்பு கேட்டால் நான் மன்னித்து விடுவேன் என்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க எவ்வளவு வெளிக்கடத்தினாலும் நான் மன்னிச்சு விடுவேன், அவர்களை நான் காபிரா ஆக்கிடுவேன், காபிராயிட்டா உன்னோட சேர்த்து நரகத்தை போட்டுறான் அப்படின்னு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நேரா ஆதம் கிட்ட ஹவ்வா கிட்ட போறான். முதல்ல ஷைத்தான் எங்க வருவானா, பெண்களுக்கு தான் வருவான். யாஜி तुम्हारे देखो सामने घर वाले का फ्रिज ले ला दे, सामने घर वाले अच्छा फ्रिज ले ला दे, हमें से लेना नहीं, सभी अच्छा फ्रिज लेना जी. जो ईमान में ले हिंदी वनो अम्मा शोहर न जोड़ारे पुष्करांगर जे उन आकर वड्डी को ले ही महीना महीना पैसा बन को लेते हैं, वैसा चीज आपको लेकर के ही वो हराम रुस्ना है कीजिए. पैसा तो हमें दे देते ना महीना महीना, वो कैसा हराम हो जाएगा. पैसा देना का वो वाले कहाँ पैसा दे को लेना का तो एक मोल, पैसा महीना महीना बनाते एक मोल, सबको मालूम. ड्यू बोलते हैं, तमिल में अच्छा पढ़ेंगे, इंग्लिश में ड्यू कैसे हिसाब से लेते हैं. ये हराम, ये हराम. अब अगर हराम की चीज को लेकर एक आदमी रखा है, वो பொருளை வந்து ஹராமான பொருளை வாங்கி விட்டு வச்சிருக்காரு பேர்வலை. அவர் அல்லது எங்க வைக்கிறாரு, வீட்டில் வச்சுக்கிறாரு ஃப்ரிட்ஜ். அன்னைக்கு அவர் நோம்பு வச்சாரு. मैं रोजा रखा हूँ, अब ठंडा पानी शरबत बनाना, அந்த ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து ஷர்பத்தை போட்டு கொடுத்து நோம்பை திறக்கிறாரு. அல்லாஹ் அந்த நோம்பை எடுத்துக்குவானா? ஃப்ரிட்ஜ் வாங்கினதே ஹராம்,
அதில் வச்சு குடிச்சது நினைச்சு ரெண்டாவது ஹராம். இப்ப நம்ம நோம்பெல்லாம் ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். இந்த மாதிரி நிறைய சகோதரர்களுக்கு தெரியல. ஹராமான ஒரு பொருளை நம் இடத்தில் இருக்கும்போது அது நிச்சயமாக நம்முடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. छोटा सा जी ये क्या तुम ऐसा बोलते से कहता है क्योंकि छोटा मोटा सीधा ले लेता है क्या बड़ी नहीं उसको पड़ेगी नहीं सेट ना कहीं कर लेते हैं. आपने सिला सुनता था पेड़गल उंटू. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அபூ ஹனீஃபா தஹமி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல ஒரு வரலாறு சம்பவம் வந்து. ஆனா நம்ம சுருக்கமா சொல்ல வரேன். பால் இருக்கு, ஒரு பால் ஒரு டம்ளர்ல கொண்டாடப்படுது, இன்னொரு பால் ஒரு டம்ளர்ல கொண்டாடப்படுது, இன்னொரு பால் ஒரு டம்ளர்ல கொண்டாடப்படுது, இன்னொரு பால் கொண்டாடப்படுது. 4 விதமான பாலை ஒன்னாக ஒரே சம்பள ஊற்றும் போது திரும்பி அந்த பாலை எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு ஆட்டினுடைய பால் கொண்டாந்துருக்கார், ஒரு மாட்டுடைய பாலை கொண்டாந்துருக்கார், ஒரு எருமையுடைய பால் கொண்டாந்துருக்கார், ஒருவர் கழுதையுடைய பாலை கொண்டாந்துருக்கார். நாயும் கலந்து விட்ட பாலை, ஆனால் பால் தான். எல்லாமே அது ஹலால் ஆகுமா? அங்கே ஹராமையும் ஹலாலையும் ஒன்று சேர்த்து விட்டு அந்த பாலை நாம் என்ன செய்யணும்? குடிச்சா ஹராமை. இந்த மாதிரி சில சம்பவங்களை நம்ம கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதே மாதிரிதான் ஒரு பால் ஒரு டம்ளர் கொண்டாட வைக்கப்பட்டது. இப்படி வச்ச உடனே அதை விஷம் ஏற்றி இறக்கப்பட்டு விஷம் கழுவாத ஒரு ஊசியை அதில் போட்டு எடுக்கிறீங்க. அந்த பால் குடிப்பீங்களா? குடிக்க மனம் வரமா? मिसाल के तौर पर दूध है तुम्हारे सामने, उस दूध में एक खतरे की दाने को उस दूध में लगाते हैं जहर को. वो दूध क्या बोलेंगे? जहर कर को बोलेंगे कि नहीं अच्छा दूध कर बोलेंगे? जहर सभी बोलते हैं, छोटे बच्चे बोलते हैं जहर. समझ आ गया ना? वैसा हमारे दिलों में जो भी करते हैं, छोटा ब्यास சின்ன வட்டி எந்த வட்டி இருந்தாலும் வாங்கி அதை கலந்து விட்டால் எல்லா வணக்கமும் ஹராமாகி விடுகிறது. இது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். புரிஞ்சுச்சா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஷைத்தான் என்ன செய்கிறான்? அங்கே பெண்கள் மத்தியில் அப்படியே நல்லா போடுறான். எங்கே போறான்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம்க்கு போல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்க்கு சுவர்க்கத்தில் போய், ஹவ்வாவே இந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பழங்களில் எல்லா பழமும் நீ சாப்பிட்டு விட்டாய். कोसा दरख्त का फल भी नहीं छोड़े, पूरे तुम्हें खा लीजिए. अब बाकी है कोसा, सामने झाड़ है ना, वो झाड़ का फल है, तुम ना वो खाए तो ठीक हो जाएगा, अच्छा हो जाएगा. दिल में ख्वाहिश, दिल में ख्वाहिश. डेकोरेशन करते इस घर को सामने अच्छा करता है तो अच्छा रहता, अंदर गलीज है भी परवाह नहीं थी ऐसा करने की बात. हाँ शैतान अंदर दिल में डाल दिया. सामने रखे इस दरख्त को, मुन्नाडी இருக்கக்கூடிய மரத்தை அதுல ஒரு பழத்தை நீ பிந்தி சாப்பிடுங்க. அப்போ ஷைத்தான் இந்த மனசுல உள்ள போட்ட உடனே பொண்டாட்டிக்கு புருஷன் மேல அன்பு அதே அன்பு கணவனுக்கு மனைவி மீது இருக்கதா செய்யுது. ஒரு எங்கோ இருக்கிறான், பல லட்சம் மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை இங்க பார்த்து பேசிடுறாங்க. शादी कर को बात कराते, वो कौन को कुछ मालूम नहीं, क्या कर कुछ मालूम नहीं, छोकरी कौन छोकरा कौन मालूम उसने. निकाह पढ़ने के बाद देखो उन्हें 2 दिन एक हो गई. निकाह न பிறகு 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்க. அப்புறமா அம்மா சொல்றதை கேட்க மாட்டா, அப்பா சொல்றதை கேட்க மாட்டா, புருஷன் கூட போய் படுத்துவா. एक दिन में हमारा अम्मा को छोड़ में सोती सिर्फ नहीं अभी हुआ. ஆனா அன்னைக்கு கல்யாணம் ஆன புதுசுல என்ன ஆகும்? அன்னைக்கு நைட்டுக்கே பிரிஞ்சு ஓடி போச்சு. இதுதான் நமக்குள்ளது வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை. புருஷனுடைய சொல் தலைக்கு மேலே என்று ஒரு பெண்ணுக்கு சொல்வாங்க. ஆனா புருஷன் அந்த மாதிரியானது கிடையாது.
அவனுக்கு இன்னொன்று கட்டிக்கொள்வதற்கும் இன்னொன்று கட்டிக்கொள்வதற்கும் இன்னொன்று கட்டிக்கொள்வதற்கு அல்லாஹ் அனுமதிக்கிறான். ஆனால் அந்த பெண்ணுடைய அன்பு பாசம் இருக்கிறது, அதை விட்டு அவர்களுடைய பிரியாமல் அவன் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு பெண்ணுடைய கடமையும் அதே போன்று ஆணுடைய கடமை. சரி, இது வேறு ஒரு சம்பவம், ஜோடிகளை பற்றி பேசுவது. இங்கே பாருங்கள், உடனே என்ன செய்கிறார்கள், அந்த பெண்மணி ஹவ்வா அலைஹி வஸலாத்து வஸலாம் சுவர்க்கத்தில் இருந்துகிட்டு आदम अलैहिस्सलाम சொல்றாங்க, जीवा वो झाड़ा फल एक तोड़ देंगे बस्ती, मुझे दूसरा क्या भी ख्वाहिश नहीं. अच्छा, झाड़ का फल होना क्या அப்படியே உடைச்சு கொடுத்துட்டாரு. खाए तू मजा, साफ करने इनको आहा कितना अच्छा है, कितना अच्छा है, तुम्हें भी खाओ. इधर शौहर भी खाए, इधर बीवी भी खाए. நான் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி வரை அவர்கள் சுவர்க்கத்திலே ஒண்ணுக்கு போக மாட்டார், அவர்கள் வெளிக்கு போக மாட்டார், அவருக்கு எப்போதுமே காத்து தெரியாது, அவருக்கு அந்த மர்மஸ்தானமே இல்லை, எதுவுமே இல்லை அவருக்கு. உடனே அல்லாஹ் தஆலா அதை வெளியாக்கி விட்டார்கள். சாப்பிட்ட உடனே அது வெளியாகிவிட்டது. அதுதான் இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் சாப்பிட்டு வெளியானோன்னு சுவர்க்கத்தில் நாமும் செத்து விட்டால், நாமும் மௌத்தாகி விட்டால், நாமும் மரணிக்கப்பட்டு விட்டால், நமக்கு அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தில் போய் எளியவராக உயர்ந்தவர்களாக அந்தஸ்துக்குரியவர்களாக அந்த சுவர்க்கத்தில் வைப்பான், அந்த ஜன்னத்தில் வைப்பான், வைத்து எங்களுடைய மர்மஸ்தானத்தை எடுத்து விடுவான். முதல் செயல் என்ன, जो औरत का है, जो मर्द का हो, उसकी शर्मगाह को अल्लाह निकाल देता है, उसकी बूढ़ी पहन को निकाल देता है. दोनों तीनवीं उसकी मौत कभी नहीं आती. चारवीं जन्नत में उसको अल्लाह ताला कभी फाका नहीं करता. कभी उसको पांचवा यह है कि उसे अल्लाह ताला कभी प्यास पानी का मोहताज नहीं बनाता, कितना भी पियो पीते रहो. और छठवां इस जन्नत में अल्लाह ताला उसे कभी भी पकाने की जरूरत ही नहीं. उसे जैसे हम एक औरत से मोहब्बत रखते हैं, जो प्यार करते हैं, எந்த ஒரு நேசம் செய்கிறோமோ அந்த மாதிரி ஹூருல் ஈன் கன்சாலில் ஃபீ மக்னூன். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்டு சொல்லி காட்டுறான், நீங்க அந்த சுவர்க்கத்துக்கு போன உடனே உங்களுக்கு ஜோடிகளை தருவான். இங்க ஒரு பெண் கொண்டாட்டி இருந்தது, அங்க எத்தனை கொண்டாட்டி தெரியுமா? 70,000 அந்த ஊரில் அவர்களை சுத்திக் கொள்வார்கள். ஒருவர் முத்தமிடுவார்கள், சென்று விடுவார்கள், இன்னொருவர் முத்தமிடுவார், முத்தமிட்டுக் கொண்டு ஆசைப்பட்டால் முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. காடை உணவுகளை சாப்பிட வேண்டும், காடை இருக்கு இல்லையா, वरुद्ध साहब जो कौदारी है वो अगर तल कर खाना चाहते हैं तो खिलाने वाली कौदार लाकर खिलाते हैं. ये जन्नत, ये ऐसी जन्नत में अल्लाह ताला तुम्हें कोई तकलीफ की चीज नहीं. तो वही हालत में आदम अलैहिस्सलाम हव्वा अलैहिस्सलाम वो जन्नत में रहते थे. तो अल्लाह ताला की नाफरमानी करने की वजह से कुलू मिन्हा वखतन हैसु शि'तुमा वला तक़रबा हादिहि शजरता वला तक़रबा हादिहि शजरता फतकूना मिनज़ ज़ालिमीन. जो फल खाए அந்த கனிகளை சாப்பிட்டார்கள், சாப்பிட்டு ஜாலிம்களாக மாறிவிட்டார்கள், அநியாயக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அந்த அநியாயக்காரனாக இல்லாமல் இருப்பதற்காக இந்த உலகத்தில் अल्लाह उंगले कुरान கொடுத்திருக்கிறார். अल्लाह ने क्या दिया है, इस कुरान शरीफ को हमारे लिए दिया है. इस हराम कुरान शरीफ में अल्लाह क्या फरमाता है, இந்த குர்ஆன் அல்லாஹ் என்ன கூறுகிறார் அதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஹராம் ஹலால், எது ஹராம் எது ஹராம். முதல்ல நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்கிறது முதல் கட்டமாக, அது சென்ற வாரம் பேசிட்டோம். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறார், ஹராமை சாப்பிடாத ஹலாலை மட்டும் சாப்பிடு. மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கலிமா என்ற இந்த கடமையாக்கப்பட்ட பிறகு
அல்லாஹை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட பிறகு இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகு 5 வேளை தொழுதாளியாக இருந்தாங்க. गुंडू वेला नहीं देता है। क्या खेलेंगे? गोलियां खेलेंगे, गिल्लियां खेलेंगे, गोली गिल्ली और शराब पीना, क्या ये काम करते थे और जिना और बदकार काम में थे। तो मदीना आने के बाद अल्लाह ने दूसरी फर्ज फरमाया कि नमाज पढ़ो। मक्का में अल्लाह के रसूल रहने तक नमाज नहीं, मक्का से मदीना को आते ही अल्लाह के रसूल ने नमाज पढ़ो। जब नमाज पढ़ने में मशगूल हो चुके तो कहने लगे अल्लाह के रसूल तुम्हारी जन्नत इंतजार करता है। अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम तुम्हारी जन्नत प्यार करता है, तो जन्नत के फरिश्ते तुम्हारे करीब होते हैं। சுவர்க்கத்துடைய வானவர்கள் ஊருல் ஈன் உங்களோட நெருக்கம் ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் உங்களுடைய வாயிலிருந்து நாற்றம் வீசுகிறது. நீங்கள் கஞ்சாகளையும் நீங்கள் ஹராமான சாராயத்தையும் குடிப்பதை அது ஹராமாக்க அதை அது குடிப்பது அவங்களுக்கு பிடிக்கல. தொழுகையில நின்னா நம்மளும் நின்னா அங்க மட்டும் இல்ல, நாம தொழுகையில நின்னா நம்ம உதரோட அதோட வச்சிருப்பாங்க. யாரு? மலக்குமார். இவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் உதரோட உட்கார்ந்து சொல்லியிருப்பார். இவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் அவரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவங்க வலதாலீன் நீங்க படிக்கும்போது அவங்க வலதாலீன் நீங்க ஆமீன் என்று சொன்னால் அந்த மாணவர்களும் ஆமீன் சொல்கிறார். இமாம்களே நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். பின்னாடி இருக்கக்கூடிய முஸ்லிம்களே நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். அந்த துஆ எல்லாருடைய ஆமீன் ஒன்றாக விட்டால் நீங்கள் சொர்க்கத்திற்கு போய்விடலாம் என்றார். ஆனா நீங்க ஆமீன் வலதாலீன் இமாம் தான் சொல்லுவார் ஆமீன். நிறைய பேர் நம்ம ஆமீன் சொல்றது இல்லை. நம்ம வாதட்டால் நான் அசைக்கக்கூடிய அளவில் சத்தமா லைட்டா சத்தமா ஆமீன் சொல்லிக்கணும். துஆ கேட்கறதுக்கு ஆமீன் சொல்லிக்கிறது அது நமக்கு கேட்கறது. ஆனா இந்த தொழுகையில் இருக்கக்கூடிய இந்த ஆமீனை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லி காட்டினார். தடுக்கப்பட்டதையும் ஹலாலாக்கப்பட்டதையும் இதெல்லாம் விஷயங்கள் இல்லை. அடுத்தபடியாக பாருங்கள், அந்த மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். உங்களுடைய ஆமீன்களோட அவர்களுடைய ஆமீன் சேர்ந்து விட்டால் अल्लाह दूदर सुनावे तुम्हारे आमीन से उनके आमीन मिल जाता है तो तुम्हारे दुआ अल्लाह कबूल कर देता है। अल्लाह तुम्हारे दुआओं को कबूल कर देता है। अब नेक्स्ट क्या है? नेक्स्ट ऐसी बात है तब आकर फरिश्ते तुम्हारे मुंह से बदबू आता है, बास आता है, इसलिए जरा बार बार मुंह पोंछ लेते हैं। तो ये नबी कह दो के नमाज को आते वक्त तुम यहाँ तो क्या नहीं करो, शराब पीकर नहीं आओ। மதீனாலே இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வந்து கொண்டிருந்தவர்கள் சாராயத்தை குடிச்சிட்டு இருந்தாங்க, இன்னும் குண்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, பான் பராக் இதை போன்ற நாத்தம் வடிக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க நீங்க இது சாப்பிடாதீங்க, தொழுகைக்கு வரும்போது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்கள் போதைகளை இருக்கும் போது தொழுகையின் பக்கம் வராதீங்க. இந்த சீட்டு விளையாடுறது, இன்னைக்கு சீட்டு விளையாடணும், அந்த காலத்துல கோரி விளையாடுறது, அதே நேரத்தில் இந்த கேம்ஸ் மாதிரி விளையாடுறது, பந்தி வச்சு விளையாடுவது, இதெல்லாம் ஹராம் என்று நபிகள் நாயகம் சார். விளையாட்டு என்று சொன்னால் வீர விளையாட்டாக இருக்கட்டும், தன் அறிவின் வளர்க்குமாறு விளையாட்டுகளாக இருக்கட்டும். இப்போ கிரிக்கெட் இருக்கு, இது தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களா இருக்கு. அதையும் அதுல பைத்தியம் ஆச்சுன்னா ஹராமாயிடும். என்ன இந்த செல்போன்ல விளையாடுறாங்க ஹராமான, இதே ஹராமாயிடும். இப்ப இந்த மாதிரி நமக்கு அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டோட இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட இந்த உலகத்தில் நீங்களும் ஹராம் என்று மீண்டு வந்தால் அந்த மீண்டும் அந்த சுவர்க்கத்துக்கு நீங்க போயிடுவீங்க. फिर जन्नत में जाना तो क्या करना,
अभी अल्लाह ताला तुम्हें हुक्म फरमाया है, माफ करने के लिए तैयार हो गए, तुम क्या करो, इस हराम चीजों से बच जाओ। किस हराम चीज से? या गोलियां खेलना, जो गिल्ली खेलना, ये लट्टू उठा के मार देना, उसमें ये खेलना, ये सब आकर इंसान की आफत करने वाला। कैसा बोले तो अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम बोले, एक मतलब ये हराम कर बोला है। रसूलुल्लाह गुजरने के बाद एक साहबी अब एक साहबी के घर को जाते हैं, भाई के बेटे को देखते। भाई का बेटा है ना, क्या करता है, तो ये गोली खेलता है। क्या गोली खेलता है ना, खेलना नहीं, हराम करो बोले। फिर को भी आपको खेल में पूछता, यहाँ तक बोल रहा है अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने ये हराम के बोले बात है। 2 दफा बोले, 3 दफा बोले, अल्लाह तुझे मुझे बिछड़ा दो। क्या दुआ करे? अल्लाह तुझे मुझे बिछड़ा दो, तेरी जनाजे की नमाज भी ना पढ़े। अल्लाह अकबर, इतना गुस्सा हो जाता। अल्लाह उन्हें பிரிக்கிட்டு நீ அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை கேட்காத காரணத்தினால் ஆனால் உன்னுடைய ஜனாசா தொழுகையை கூட நான் தொழ மாட்டேன் வீரோடு இருந்தால். அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கிறார். இப்ப என்ன ஆகுதுங்க, பையன் கேட்கிற அப்படி இந்த இதுல என்ன கஷ்டம், இந்த கோலி விளையாடுறதுல இதனால இது என்ன செய்வோம், பெரிய கோலி சின்ன கோலி இதை இடிக்கிற நேரத்தில் அதே ஒழிஞ்சிடும். அந்த மாதிரி காலில் கையில் பட்டுச்சுன்னா என்ன ஆகும், எலும்புகள் முடிஞ்சிடும். இந்த மாதிரி விளையாட்டை விளையாடாதீங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். ஒன்று, இப்போ இந்த கில்லி விளையாடுவாங்க, இது ஹராமா ஹலால், இது ஹராம். இந்த கில்லி அடிக்கும் போது அந்த குச்சி, நம்ம சின்ன குச்சி மேலே பறந்து போய் கண்ணில் குத்திடும். அப்படி கண்ணால் குத்துறது என் கண்ணால் பார்த்துருக்கு. மதசால் பாப்பான்னு கூப்பிட்டேன், வரல. அந்த பையனை அந்த சின்ன வயசுல விளையாடிட்டு இருந்தா நேராக அடிச்சிச்சு, அவன் மண்டல குத்திக்கிச்சு ஒரு பையனை. இன்னொரு பையன் அந்த என்ன பண்ணாங்க, இந்த மம்பரை விழுது சாப்பிட்டு சுற்றி இப்படி விட்டா பாருங்க, நேராக கண்ணில் போய் ஏறிச்சு. இன்னைக்கு இருக்கும் அந்த பையனுக்கு கண்ணு கிடையாது. அப்படியே அந்த ஊரில் இருக்காவே அந்த பையன் நம்மளை படிச்சிருந்த பையன் தான். இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தும். ஹராம் எதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து விட்டார்களோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். எது ஹலால் என்று சொன்னார்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிட்டா, யா அய்யுஹன்னாஸ், ஈமான் கொண்டவர்களை என்று கூப்பிடல, ஐ நபியே என்று கூப்பிடல, யா அய்யுஹல் இன்சான் என்று கூப்பிடல, யா அய்யுஹன்னாஸ், மனித குலங்களே. எப்படி அழகா கூப்பிடுறான், எல்லா சமூக மக்களையும் சேர்த்து சொல்றான். நீங்கள் சாராயம் குடிப்பது, சீட்டாடுவது, என்ன இந்த இது செய்து அது செய்து கேம் விளையாடுறது, எதை இருந்தாலும் சரி, இதெல்லாம் குழு மின்மாதிரி ஹலாலன் தெரியும். அந்த பூமியில் விளையக்கூடிய ஹலாலானதை நீங்கள் சாப்பிடுங்க, ஹலாலான செய்யுங்க. இந்த வட்டிக்கு வாங்க, வண்டியை வாங்கும் போது 50,000 வண்டி ஆசைப்படுறோம், அவன் 10,000 ரூபாய் கையில் வச்சுக்கணும், 40,000 ரூபாய் பைனான்ஸ் கொடுப்பா, இப்படிலாம் செய்யணும். இதெல்லாம் ஹராம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய இது அதிசோதான செயல்களாக. शैतान जो बहुत नीचे वाला है, बहुत छोटा छोटा काम करेगा शैतान। चुन्नी मियाँ शार्प लगाया तो क्या होने जाता है, चुन्नी मियाँ शार्प लगाया तो क्या होने जाता, खत्म होने जाता, जंग चलने जाता। सुलेमान अलैहिस्सलाम ने காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு நபி போய்கிட்டே இருக்கார். ஒரு சஹாபி ஒரு ஷைத்தான் அவரை தோளோட தோளை இடிக்கிறான், தோளோட தோளை இடிக்கிறான். எல்லாம் ஏமா இந்த மாதிரி இடிச்சுட்டு போறேன், என்ன பார்த்து நல்லா விளாடுறேன், என்ன இஷ்டம், சும்மா கொஞ்சம் தான் இடிச்சு. நான் யாருப்பா நீ அப்படின்னு, நான் தான் ஷைத்தான். யாரு நான் தான் ஷைத்தான். உடனே விரட்டடிக்கப்பட்ட ஷைத்தான் நான் பாரு, என்ன பாரு, நான் என்ன தப்பு செய்யறேன்னு சொல்லு, ஒன்றும் செய்ய வா என் கூட. உடனே ஷைத்தான் என்ன பண்ணா, சுலைமான் சிலை காலத்தில் வாழ்ந்தவரையும் சொல்லிட்டான். ஒரு மிட்டாய் வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய தேன், அந்த மிட்டாயுடைய தேன் இருக்கு இல்லையா, அதை தூக்கி லைட்டாக அப்படி சோத்துல வச்சாரு. எவ்வளோ வச்சாரு, சுன்னிமியா ஷார்ட்லாக ஆத்தான சின்ன ஷார்ட்டு. அந்த தேனை மிட்டாயில் இருக்கிற தேனை அப்படி சவுத்தில் ஒட்டிச்சிட்டாரு. சவுத்தில் ஒட்டினா என்ன வரும், ஈ வரும். ஈ
தொடர்ந்து அதை நக்கிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி என்ன வந்துச்சா? எலி, ஆகாய், பல்லி வந்துச்சு. பல்லி எது தின்னும்? எலி சாப்பிடும். எலி பின்னாலே முடியாது. எலிக்கு எது சாப்பிடும்? பூனை. பின்னால பூனை வந்துச்சு. பூனையை சாப்பிடுறது யாரு? நாய். அந்த நாயை அதை வேட்டாட பார்க்க அந்த நாயை என்ன செய்கிறது? அந்த பூனை எகிரி அந்த கடைக்காரனுடைய தட்டுல விழ அந்த தட்டு கடைக்காரன் என்ன செய்யறான்? எழுந்து அந்த நாயை அடிக்கிறான். நாய்க்கு உரிமைக்காரன் அந்த கடைக்காரன் அடிக்கிறான். அந்த கடைக்காரன் இவன் அடிக்கிறான். இப்படியே பெரும் சண்டையாக வளர்கிறது. இது வரலாறு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு சம்பவம். ஆனா இத்தனைக்கும் என்ன செஞ்ச சைத்தானு? சும்மா கை கட்டிக்கிட்டே நின்றார். அவர் கை கட்டினார், செஞ்சதெல்லாம் செஞ்சுடுவான். சும்மா அப்படி கொஞ்சம் தேனை ஒட்டி விட்டா, அந்த ஷேர்வால் எடுத்துட்டு அவர் ஒட்டி விட்டா போதும், எல்லா வேலையும் நடந்தது. இதான் சைத்தான். புரிஞ்சிச்சா? ஆகையால உங்களை ஆசை காட்டுவான் சைத்தான். நீங்கள் ஆசை காட்டி ஹராமில் முழங்கினால் உங்களுடைய அனைத்து இபாதத்துக்கள் அல்லாஹ் தஆலா முழுக்கி விடுவான். அதிலிருந்து பாதுகாவல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு ஹராமிலிருந்து பாதுகாத்து பெற்று ஹலாலான செய்திகளை செய்யக்கூடிய பாக்கியமான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. எதெல்லாம் நாம் இந்த உலகத்தில் உயர்வாக கருதுகிறோமோ அழகானதெல்லாம் இந்த உலகத்துடைய அழகுதான் தவிர இந்த உலகம் நிலையாக இருக்க போவதல்ல. இந்த உலகம் அழியக்கூடியது. இதோட நம்முடைய அமல் இருக்கிறது.